அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். நேசர் இனியவளினுடைய அங்க வர்ணனையை இப்பகுதியில் மீண்டும் தொடருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனை இப்பொழுது 13 பகுதிகளாக பகுத்து அவர் வர்ணிக்கிறதை காண முடிகிறது. தொடக்கத்தில் முழுமையை குறிக்கிற 7 பகுதிகளாக பகுத்து சொன்னவர் இப்பொழுது அவள் துணைவியாக காட்சியளித்த பின்பாக அநேக காரியங்கள், பிளவுகள் இவைகளெல்லாம் நடந்த பின்பாக முதல்ல அழகு தேவதையாக காட்சியளித்த அந்த துணைவி இப்பொழுது கொஞ்சம் புரிய முடியாத புதிராக பலவித சிக்கல்களின் இருப்பிடமாக விளங்குவதாக தலைவனுக்கு தோற்றமளிக்கிறது இயல்பாக இருக்கிறபடினாலே இப்பொழுது 13 பகுதிகளாக அந்த வர்ணனையை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். முதலிலே சொல்லுகிறார், அவளுடைய அந்த கால்கள் பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். பாதரட்சை இல்லாதபடி அந்நிய தோட்டத்திலே காவல்காரியாக இருந்த அவளை அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நேசர் மீட்டெடுத்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஒரு பாதரட்சையை அணிவித்து இப்பொழுது சொல்லுகிறார், பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று சொல்லி, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் அணிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நேசர் மனவாட்டியாகிய சபையினிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னால் பாதரட்சை அணிவது போல எப்பவுமே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், சபையில் இருக்கக்கூடிய மனவாட்டி அந்த பாதரட்சையை எப்பொழுதும் அணிந்தவளாக ஆயத்தம் உள்ளவளாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த காரியத்தில் நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவர்களாக சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சொல்லுகிறார், உன்னுடைய இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்சாலையின் வேலையாகிய பூசணம் போல் இருக்கிறது. அது அணிகலன்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய இடுப்பின் வடிவு விசித்திரமான தொழிற்சாலையின் வேலையாகிய அந்த நாட்களிலே அணிகலன்களை செய்வதற்கென்று தனிப்பட்ட பிரத்யேகமான ஆட்கள் இருந்தபொழுது அவர்களிடத்திலே கொடுத்து அந்த ஆபரணங்களை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி உருவாக்குவது இடுப்பின் வடிவு போல இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்களிலே இலக்கியங்களிலெல்லாம் மெல்லிடை என்று சொல்லுகிறது போல அவர்கள் அத்தனையாய் வேலை செய்கிறபடியினாலே அவர்கள் அழகு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னது போல இதனுடைய ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் என்ன? இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நளினத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறதை இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல உன்னுடைய நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே. இந்த நாபி என்கிற காரியமானது தொப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்முடைய நாபிக்கு ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாபி, இந்த தொப்புளானது நம்முடைய பிறப்பை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்களில் ஆதாம் ஏவாள் 2 பேர் மாத்திரமே உருவாக்கப்பட்டபடியினாலே, தாயினுடைய கற்பத்திலிருந்து பிறவாதபடியினால அவர்களுக்கு மாத்திரம் தொப்புள் இல்லை. மீது எல்லாரும் எப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கற்பத்திலிருந்து தான் அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக உன்னுடைய நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல இருக்கிறது என்று மணவாளன் அங்கே நேசர் மணவாட்டியை குறித்து சொல்லுகிறாரே. இன்றைக்கு நம்முடைய மறுபிறப்பை இது ஆவிக்குரிய நிலையிலே அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே அழகாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, நான் உன்னுடைய அருகே கடந்து போகும்பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிற
உன்னை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்லி அத்தனையாய் அவளை சீராட்டி அவளை பாராட்டி வளர்த்து 10ஆம் வசனத்தில் சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடி கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் உன்னுடைய அழகினாலே உன்னுடைய கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று என்று சொல்லி உன்னை இரத்தத்தில் கிடந்த உன்னை தொப்பில் கொடி அறுக்கப்படாமல் கிடந்த உன்னை எத்தனையாய் மறுபிறப்பின் நிமித்தமாக நமக்கு மறுவாழ்வு கொடுத்து உன்னை மகிமையினால நான் மூடி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு மணவாட்டியாகிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இங்கே உணர முடிகிறது. அதே போல் அடுத்தபடியாக உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. கோதுமை குவியலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வயிறானது ஒவ்வொரு மணவாட்டிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வயிற்றில் தான் அடுத்த தலைமுறைக்கான கருவறை இருக்கிறது. ஆகவே அதனை அளவான உணவோடு ஆரோக்கியமான உடற்பயிற்சியோடு பக்தி மிக்க பெண்கள் அதை நிதானமாக அந்த காரியங்களை பாதுகாத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வயிற்றிலிருந்து தான் தலைமுறைகள் தோன்றுகின்றன. அதே போல இன்றைக்கு இவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை நிறைந்தவர்களாக வாழும் பொழுது நாம் அவருடைய தேவ களஞ்சியங்களாக மாறி ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற மணவாட்டியாக நாம் இந்த சமுதாயத்தில் விளங்க முடியும் என்கிறதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக வயிற்றை குறித்து அவர் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். முன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமமாய் இருக்கிறது. இது ஒரு ட்வின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். 2 பிள்ளைகளைப் போல ஒரு கணவனும் பிள்ளைகளும் தன்னுடைய துணைவியாருக்கு அல்லது மணவாட்டிக்கு இரட்டை குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். கணவனை சந்தோஷப்படுத்தவும் பிள்ளைகளுக்கு தாய்மை உணர்வை அவள் கொடுக்கவும் 2 பேரையும் ஒரே போல பராமரிக்கும். ஒருவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தால் எப்படி பராமரிப்பார்களோ அதே போல அவள் தாய்மை நிறைந்தவளாகவும் கணவனுக்கு இனிமை நிறைந்தவளாகவும் விளங்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய காரியத்திலே இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே அவரோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் சந்தோஷம் அடைகிறவராகவும் நம்முடைய நேசத்தால் நம்முடைய பாசத்தால் அவர் அந்த இனிமையை ரசிக்கிறவராகவும் ருசிக்கிறவராகவும் நாம் இந்த பூமிக்கு இந்த தரணிக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அநேகம் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக உப்பாக வெளிச்சமாக நற்கந்தகங்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியம் போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நேசருக்கும் நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை பேணுகிறதிலும் நாம் உப்பாக வெளிச்சமாக நற்கந்தகங்களாக விளங்க வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல இருக்குது. கழுத்து யானை தந்தம் எப்படி கீழ்நோக்கி வளர்கிறதோ அதே போல மணவாட்டியாகிய சபை தாழ்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போல இருக்கிறது. பத்ரபீம் என்றால் புரிந்து கொள்ளுகிறதற்கு தீவிரம் காட்டுதல், அதாவது டியூப்லைட் மாதிரி இருக்காம சத்தியங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. கோபுரங்கள் அந்த நாட்களிலே வெளியே இருந்து பட்டணத்திற்கு வருகிறவர்கள் யார், எதிரியின் சேனைகள் வருகிறதா என்கிறதையெல்லாம் தூரத்திலிருந்து கணிப்பதற்காக ஒரு தூர பார்வை கொண்டதற்கு அந்த கோபுரங்கள் கட்டப்பட்டது போல உன்னுடைய மூக்கானது அத்தனையாய் நுகர்ந்து அது காரியங்களை நடத்த வேண்டும். குடும்பத்திலே குடும்ப தலைவி நடத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிராய் நடக்கக்கூடிய காரியங்களை அறிந்து கொண்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறதே. எதிர்காலத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்ந்து அவர் சொல்லித் தருகிற ரகசியங்களை புரிந்து கொண்டு அதை உணர்ந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறபடினாலே தப்பிச் செல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதை இந்த காரியங்கள் வலியுறுத்துகிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல இருக்கிறது. இந்த சிரசு கர்மேல் மலையானது அதனுடைய அடித்தளமானது கடற்கரையிலே இருக்கிறபடினால கடலினுடைய அலைகள் மோதக்கூடிய இடத்திலே அவைகள் இருக்கின்றன.
இந்த உலகத்தின் காரியங்கள் அடிப்பகுதியிலே மோதி அடித்தாலும் கூட அதனுடைய நுனிப்பகுதியானது, அந்த சிகரத்தினுடைய நுனிப்பகுதி மேகத்தை தொடுகிறது போல தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு காட்சியளிக்கிறபடியினாலே கீழே மோதுகிற காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாதபடி அது மேலே ஆண்டவரோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. கீழே எத்தனை பிரச்சனைகள் அந்த மலையின் அடிவாரத்தில் மோதி அடித்தாலும் உன்னதரோடு கூட ஒரு ஆழமான ஒரு உறவு வைத்திருக்கிறது போல உன்னுடைய சிரசு காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரத்தாம்பரம், உன் தலை மயிர் இரத்தாம்பரமாய் இருக்கிறது என்பது, இரத்தாம்பரம் என்பது அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மகளிரை நாம் இல்லத்து அரசிகள் என்று அழைக்கிறோம். அவங்க பட்டணத்தை ஆளாவிட்டாலும் வீடை ஆளுகிற ஒரு இல்லத்து அரசியாக இருக்கிறபடினால வீட்டின் தேவைகளை பொறுப்போடு கூட உணர்ந்து எல்லா காரியங்களையும் அவர்கள் சரியாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவைகள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக தலைமயிர் நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார். அந்த ராஜா நடை காவணங்களில் அப்படிங்கிறது தலைமயிரில் நிறைய சுருளாக இருக்கக்கூடிய மயிர் சுருள்களை அவைகள் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இல்லத்து அரசினுடைய இன்பங்களிலே அவர் சிக்கி இருக்கிறார், மயங்கி இருக்கிறார் என்கிறது போல நாமும் ஆண்டவரிடத்தில் இத்தனையாய் ஒரு நெருக்கமான ஐக்கியம் வச்சு இருந்தோம் என்று சொன்னால் நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு நேசராக அவர் இருக்க முடியும் என்பதை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவும் சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார், உன் உயரம் பனைமரத்து ஒழுங்கு போலவும் என்று சொல்லுகிறார். பனை மரத்து ஒழுங்கு என்பது பனை மரத்தினுடைய காரியங்கள். இந்த பூமியில கொஞ்சம் இடம்தான் கீழே பிடிக்குது. அதனுடைய கிளைகளோ இலைகளோ யாருக்கும் இடையூறையோ தொந்தரவையோ கொடுப்பதில்லை. எந்த மரத்துக்கும் கூட அது எந்த தொந்தரவும் கொடுக்காம அப்படியே நிதானமாக நெடுகவே வளர்ந்து அதில் இருக்கிற எல்லா அந்த மரத்தினுடைய பகுதிகளும் அத்தனையாய் மனிதர்களுக்கு உதவுகிறது போல வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் மனவாட்டியாளர்கள் குடும்பத்திற்கு உதவிகரமாக இருக்கிறாள் என்று சொல்லி, அதே போலதான் இன்றைக்கு விசுவாசியாகிய மனவாட்டியானவள் இந்த உலகத்திற்கு அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அவள் உதவி செய்யக்கூடியவளாக இருக்கிறார். பனைமரம் இடரலற்றதாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அதனுடைய எல்லா பகுதிகளும், அது காய்க்கிற காய்களிலிருந்து, அந்த பனம் கொட்டையிலிருந்து, எல்லா காரியங்களில் இருந்தும், குருத்துகளில் இருந்தும் கூட, அதனுடைய பதநீரிலிருந்து கூட எல்லாமே சாப்பிடுகிறதற்கும், அதனுடைய மரத்தை வெட்டினா அது அநேக உத்திரங்களை உண்டாக்குகிறதற்கும், வாழ்வினுடைய எல்லா காரியங்களிலும் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது போல இந்த மனவாட்டியானவள் இருக்கிறாள். சபையில் விசுவாசியாகிய மனவாட்டியும் இப்படி தான் இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கீழே உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போல இருக்கிறது என்று சொல்லி, மூக்கின் வாசனை, மூக்கின் சுவாசத்தை மூக்கை யார் நுகர முடியும்னு சொன்னால் மிகவும் நெருக்கமானவர்கள் தான் உணர முடியும். இந்த உலகத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மணவாளனும் மணவாட்டியுமாய் இருக்கிற பொழுது அவர்களுடைய மூச்சிலேயே அவர்கள் எப்படிப்பட்ட பெருமூச்சு விடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தார்னு சொன்னால் நம்முடைய பெருமூச்சையே வேண்டுதலாக கேட்டு நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். இந்த உலகத்தில் மூச்சு காட்டை உணர்கிறதற்கு கணவனுக்கு மனைவியினிடத்தில் உரிமை இருக்குது, மனைவிக்கு கணவனிடத்தில் உரிமை இருக்குது. வேற யாரும் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாய் வர முடியாது. நேசர் என்னுடையவள், நான் அவருடையவர் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காரியங்களுக்குள்ளாக வர முடியும் என்கிறதை போதிக்கிறது. கடைசியாக சொல்றார், உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாக இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகள் பேச பண்ணுகிறது போல நல்ல திராட்சரசத்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். திராட்சரசம் குடித்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பிதற்றி பேசுகிறது போல ஆண்டவருடைய இன்பத்திலே மயங்கி இருக்கிற, ஆண்டவருடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிற, பரிசுத்த ஆவியினால மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவில நிறைந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக நேசரை குறித்து அவருடைய அன்பை குறித்து புகழ்கிறவர்களாகவே காணப்படுவார்கள் என்பதை இந்த கடைசியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொண்டையில் இறங்குகிற நல்ல திராட்சை ரசமானது ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனவாட்டியாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு
என்னை பிரிப்பவன் யார்? விபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிற அத்தனையாக ஒரு ஆழமான ஒரு வைராக்கியமான அன்பை அந்த நேசரின் மேலே வைக்க முடியும். நேசத்தினால ரொம்பவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி இங்கே நேசர் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் மனைவாட்டியாகிய சபையினிடத்தில் இப்படிப்பட்ட நற்குணங்களைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை, உன்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை என்று அவர் சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் இந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தீர்மானிப்போம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி வாழுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே, படர்ந்திடுவே நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவே, உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன்.